இன்றைய வேத வசனம் 91வது சங்கீதம் 7ஆம் வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த வசனம் தேவனுடைய கிருபையினால் ஒரு தாயும் மகனும், தகப்பன் இல்லை ஆனப்படினால் அந்த மகனை படிக்க வைக்கும்படியாக அநேக நாள் அந்த மகள் இந்த தாயார் வேலை செய்து கொண்டு வீடுகளில் போய் பாத்திரங்கள் கழுவி அந்த மகனை காப்பாற்றி கொண்டு படிக்க வச்சு ஒரு ஆர்மிக்கு அனுப்பினாள். எப்பொழுதும் சொல்வது, ஒரு வசனத்தை நீ வைத்துக்கொள்ளு, இது எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லு. இந்த வசனத்தை அந்த தாயார் அந்த மகனுக்கு கொடுத்தார். படித்த பிற்பாடு ஆர்மியில் சேர்ந்த உடனே இந்த வசனத்தை நீ என்னை மதிக்காட்டியும் என்னை பார்க்காட்டியும் பரவாயில்லை, இந்த வேத வசனம் உன்னோடு இருக்கணும்னு அந்த தாயாருடைய ஆவல் ஆனப்படினால் அந்த வசனத்தை சரி தாயார் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி தாயனுடைய வசனத்தை சொன்னபடினா அந்த கர்த்தருடைய வசனத்தை அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவன் ஜேப்பில் வைத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் யுத்தம், தேசத்துக்கு தேசம் யுத்தம் வந்தது. அப்பொழுது யுத்தத்தில் அநேகர் மரித்தார்கள். இந்த மகனும் அந்த துப்பாக்கி சூட்டினால் மறிக்கக்கூடிய சமயம் வரும் பொழுது அவர்கள் சுடும் பொழுது அந்த துப்பாக்கியில் உள்ள தோட்டா அவனுடைய ஜேபில் அப்படியாய் உறுதியாய் நின்று கொண்டது. எல்லாருமே இன்னும் ஆர்மியில் உள்ள டாக்டர்ஸுங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு எல்லாரும் பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு தோட்டாங்கள் அங்கங்கே சரீரத்தில் பதிந்திருந்தது. அவைகளை எடுத்து சுகமாக்கி கொள்ளவும் நிறைய பேர் மரித்தும் போனார்கள். அங்கே இந்த மகனையும் அப்படியே பயத்தில் மரித்து கிடந்தது போல கிடந்தான். அவனுடைய உடுப்புகளை கழட்டி அந்த யூனிஃபார்மை கழட்டி பார்க்கும் பொழுது அந்த ஜேப்புக்குள்ளாவே அவனுடைய இருதயத்திலே ஒட்டப்பட்டிருந்தது அந்த தோட்டா. அப்பொழுது டாக்டர் சொன்னார், தட்டி எழுப்பி, தம்பி நீங்கள் எழுந்துருங்க, உங்களுக்கு எதுவுமே ஆவலை, நீங்கள் பயத்தில் படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்பொழுது எனக்கு என்ன நடந்தது, இப்படி நான் மட்டும் மறிக்காமல் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த வசனம் அந்த மகனை காப்பாற்றியது. அப்பொழுது தன் தாயாரை நினைவு கூர்ந்தான். என்னை மறந்தாலும் பரவாயில்லை, இந்த வசனத்தை நீ மறக்காதபடி வைத்துக்கொள்ளு, நீ போக வேண்டிய இடம் ரொம்ப தூரமாக இருந்தது ஆனப்படினால் நீ மிருட்டில் இருக்கிறாய், அதனால உன்னுடைய பத்திரத்துக்கு இந்த வசனம் தான் உன்னை காக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி அநேகர் தேவனை நம்பி வரும் பொழுது அந்த வசனம் அவரை காப்பாற்றினபடினால் நமக்கு கூட நம்ம பக்கத்தில் எத்தனையோ விரோதிகள், நமக்கு பக்கத்தில் சாத்தானுடைய அதிகாரத்தின் நிமித்தமாய் சத்துருகள் எழும்பினா கூட நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னபடினால் நம்முடைய வாழ்க்கையில கூட எப்படி செய்து வருகிறபடினால் ஆண்டவர் நம்மளோடு கூட துணையாக இருக்கிறபடினால் அவரை நம்ம ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.